ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், மென்டல் அபிலிட்டியில் வந்து என்னென்னா பசில் தான் நம்ம பார்க்க போகிறோம். விடுபட்ட எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் ஏதாவது வந்து சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சீரீஸ், இது ஒன்றா எடுத்து பாருங்க. ஃபஸ்ட்டு 4 7 இருக்குது. மூணுத்தையும் பெருக்குனா என்ன வருது? மூணுத்தையும் பெருக்குனா 1 × 4 × 7. மூணுத்தையும் பெருக்குனா என்ன வருது அப்படின்னா 28 வருது. இதை பெருக்குனா என்ன வருது? 5 8 40 வருது. ஸோ நம்ம இப்படி போட்டு பார்க்கலாம். 4 × 7 கீழே இருக்க ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள்? பெருக்குங்க. கீழே இருக்க ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். மேலே இருக்கிறதோட மைனஸ் பண்ணணும். 4 × 7 கீழே -1 எவ்வளோனா 27. இதுவே கீழே இங்கே பாருங்கள், 5 × 8 40 -2 38. கீழே இங்கே ரெண்டுத்தையும் பாருங்கள், 6 × 9 எவ்வளோனா 54 -3 அப்படின்னா என்னது? 51 அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி 51 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி இன்ட்டு இது மாதிரி பெருக்கல் ப்ளஸ்ஸு மைனஸு டிவைட் அது மாதிரி தான் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும். இல்லைனா என்ன ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஈஸியாக தான் கேட்பாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். டைஸ் பகடை வச்ச கொஷின். இந்த கனசதுரத்தில் 4 வரைபடங்கள் கொடுத்துருக்காங்க. 3க்கு ஆப்போசிட்டாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து எப்படி டைஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பராவது 2 டைஸில் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதையும் பாருங்கள். 6 வந்து 6 5 ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? 6 5 2 நம்பர் சேமாக இருக்குது. 2 நம்பர் சேமாக இருந்துச்சு, 2 பகடை கொடுத்துருக்காங்க, அதில் 2 நம்பர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க 2 நம்பரும் எதிர்பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். 3 4 எதிர் பக்கத்தில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 4 எதிர் பக்கத்தில் இருக்குது. ஸோ 4 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? எப்போதுமே 2 பகடை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கம்பேர் பண்ணணும்னா, 2 சைடு அங்கே சேமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் 6 5 இருக்குது, இங்கேயும் வந்து என்னென்னா 6 5 இருக்குது, 6 5 இருக்குது. ஸோ என்ன எது வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இங்கே 4 வித்தியாசமாக இருக்குது, இங்கே 3 வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது 2 எதிரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் தான் சேமாக இருக்குன்னு வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 5 மட்டும் தான் சேமாக இருக்குது. 2 டைஸ்லேயும் ஒரே ஒரு நம்பர் தான் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டைஸ்க்கு நான் எழுதுகிறேன் 5 ஃபஸ்ட்டு எழுதிட்டேன்னா, அடுத்தது என்னென்னா இப்படியே போகணும். ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸில் போகணும். இது மாதிரி கிளாக் வைஸில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 வருதா, அடுத்தது என்ன வருது? 6 வருது, அடுத்தது 3 வருது. 3 நம்பர் எழுதியாச்சு. அடுத்தது இந்த இதுக்கு எழுதுங்க. இதுக்கு எழுதுனா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 5 இருக்குது, 5 எழுதியாச்சு. 5க்கு அடுத்தது என்ன வரும்? 1. 1க்கு அடுத்தது என்ன வரும்? 4 அப்படின்னு வந்தால் வரும். ஓகேவா? இது வந்தால் இது போட்டால் நம்ம எல்லாத்துக்கும் ஆப்போசிட் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 6க்கு ஆப்போசிட்டு என்னது? 1. 4க்கு ஆப்போசிட் 3. அது மாதிரி 5க்கு ஆப்போசிட்னா 5 வராது. என்ன ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மிஸ் ஆகிருக்கு. 5க்கு ஆப்போசிட் 2 வந்திருக்கும். ஓகேவா? அப்படின்னா 3க்கு ஆப்போசிட் என்ன? 4. இப்படியும் வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். 2 டைப்ஸும் இருக்குது. நான் வந்து இங்கே என்னென்னா 2 தான் சேமாக இருக்குல்ல, அதனால் 3யும் இருக்குது, அதனால் ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது மாதிரி 4 டைஸ் கொடுத்து குழப்பறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 சேமாக இருந்தால் ஃபஸ்ட்டு மெத்தட் போடுங்க, 1 சேமாக இருந்தால் இந்த மெத்தட் போடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.